ப்ரிவென்ஷன். ஸோ இந்த ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது மெயினாக ஃபிசியோஸில் ஏன் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன்ஸ் சில குரூப்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் டிசீஸு, ரெஸ்பிரேட்டரி கண்டிஷன்ஸு, இந்த லைஃப் த்ரெட்னிங் கண்டிஷன்ஸ்லாம் ட்ரீட் பண்ணி அதை சரி பண்ணி இருந்தாலுமே அதை ரிட்டர்ன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுற இருக்கிற ஒரே ஆள் ஃபிசியோதெரபிஸ்டால் மட்டுமே முடியும். ஸோ இந்த மெயின் ஃபிசியோட ப்ரிவென்ஷன் எல்லாம் பார்த்தோம்னா, மசில் அட்ரோஃபி, அதாவது இப்போ ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இம்மோபிலேஷன் பீரியடில் இருக்காங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு மசில் அட்ரோஃபி போகாமல் இருக்கிறதுக்கு ஃபிசியோ ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து டிவிடி மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே ரெக்கரண்டாக வரக்கூடிய டிசீஸ், ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறது ஃபிசியோதெரபிஸ்ட். அடுத்து இன்னொன்று எக்ஸசைஸ் நம்ம தான் ஆஃப்டர் த ப்ரெக்னன்சி, அவங்களோட அந்த யூரின் இன்கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அதையுமே ஃபிசியோதெரபிஸ்ட் தான் சரி பண்ண முடியும். ஃபிசியோதெரபிஸ்ட் they improve இண்டிவிஜுவல் பர்சனல் லைஃப் இருக்கும். ஸோ இப்போ பேஷண்ட் ஏசியலால அடிபட்டிருக்கணும், அவங்களுக்கு ரீகன்சைஸ் சர்ஜரி பண்ணாலுமே பேஷண்ட் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. ஃபார் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருக்காங்க, ஏசியல் இன்ஜுரி ஆகிட்டு, அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் தான் அவங்கள கியூர் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கனால ஃபிசியோதெரப்பி அவங்களோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ப்ரெக்னன்சி பீரியட் அப்போ ஃபிசியோஸ் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா உங்களோட குழந்தைக்கு கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டி வராமல் ஃபிசியோஸ் ப்ரோன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டுமே ஒரு விதமான சொல்யூஷன் சொல்லுவாங்க. தே ஃபர்ஸ்ட் அவாய்ட் த சர்ஜரி பை திஸ் ப்ரிவென்ஷன். ஸோ ப்ரிவென்ஷன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இந்த நான் சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் ஏதாச்சும் மைல்டு சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் ஃபிசியோஸ் கிட்ட போய் தாராளமாக ட்ரீட் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா?